காரியங்களை நம்ம பார்த்தோம், வரிசைப்படுத்தலாம். சுயமாய் தீர்மானிக்கிற ஒரு ஞானம் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று நான் சொன்னேன். பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை குறித்ததான ஒரு தரிசனம். நான் எல்லார போல பிறக்கலை, எல்லார போல வாழ்கிற வாழ்க்கைக்கு நான் அழைக்கப்படலைன்னு ஒரு தரிசனம். துஷ்டனை இனங்கண்டு கொள்ளுகிற ஒரு ஞானம், பகுத்தறியத்தக்கதான ஒரு ஞானம், மனுஷருடைய தயவு அவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னேன். ஆண்டவரை அறிகிற அறிவு, அவர்களுக்குள்ள ஒரு தேவ தேடல். நான் ஊற்றுறது இல்லாம சுயமா அவங்க ஆண்டவரை தேடணும். அடுத்ததாக ஒரு விசேஷமான காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக எழும்புகிறது தெரியுமா? சொந்தக்காரங்க யாரோ, இனஜன பந்துக்கள் யாரோ ஒருத்தர் கிளப்பி விடுறது. பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இது ஒரு கொடுமை. நம்மெல்லாம் எப்படி நம்பி வாழ்ந்தோம்? அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, அடுத்து தாத்தா பாட்டி, எப்பயாவது கல்யாணம் காட்சின்னா தான் மாமா மாமி அத்தை மாமா இந்த மாதிரி உறவு. ஒரு வேதனைக்குரிய காரியம் என்னன்னா, நம்ம ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஒரு உறவு வச்சு தான் அவங்கள கூப்பிடுவோம் இல்லை? எங்கள் அண்ணன், என் ஃப்ரெண்டு, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க. இன்னைக்கு பிள்ளைகள் ஒருத்தரோட அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்கன்னா அதுக்கு பேரே கிடையாது. அதை தப்புன்னு எல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்க யார், அவங்களுக்கு உறவே கிடையாது. அந்த மாதிரி ஆப் கூட இருக்குது, வெப்சைட் எல்லாம் இருக்குது. எப்படி தெரியுமா? இப்போது ஒருத்தவங்களுக்கு வீட்டில் ஒரு மரணம் உண்டாயிருச்சு, ஆறுதல் சொல்ல எனக்கு ஒருத்தர் வேணும்னா ஒருத்தரை அனுப்புவாங்க. ஆணுக்கு பெண்ணை, பெண்ணுக்கு ஆணை. அவங்களுக்கு உறவும் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது, யாருமே கிடையாது. பே பண்ணி நம்ம ஒருத்தவங்கள வாடகைக்கு எடுக்கிற மாதிரி அவங்க நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, மடியில் விழுந்து அழுகலாம், எல்லாம் பண்ணலாம், காசு கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடலாம். நல்லா இருக்கா? ஒரு மரண வீட்டில் முந்திலாம் புலம்பி அழுவாங்க, டேப் ரெக்கார்டு போட ஆரம்பித்தாங்க. ஆமாவா? இப்போ சொந்தங்கள் ஆறுதல் சொல்கிறது கூட இல்லாமல் அதுக்கு கூட பணி அமர்த்தி காசு கொடுக்கறதுக்கு ஒருத்தர். அவங்கள என்ன உறவு சொல்லி கூப்பிடுவாங்க? என்ன வேணா பேர் வச்சுக்கிட்டோம். பெஸ்டின்னு ஒரு பேர். அது என்ன பெஸ்டி? பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டியா? எனக்கு என்ன வார்த்தை சொல்றது எனக்கு தெரியல. ஆனால் என் பிள்ளை, நான் என்ன நம்புகிறேன்னா, ஏதோ ஒரு அன்புக்காக அவங்க இருதயம் இயங்குகிறது உண்மை. ஆனால் கிடைக்கிறத எல்லாம் வச்சுக்காம பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது தான், அதுதான் உண்மை. ஏன்? எப்பவுமே ஒரிஜினல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டூப்ளிகேட் will be more attractive than the original. ஆமாவா? உண்மையான அம்மா ரொம்ப பாசம் காட்டிட்டு லவ் வேர்ட்ஸ்லாம் பேச மாட்டாங்க. டூப்ளிகேட் அம்மா ஒன்று இருக்கும், அது காட்டுற பாசம் தாங்க முடியாது. அப்பாவும் அதே மாதிரி தான், எல்லாமே அதே மாதிரி தான். தங்க கமல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கவரிங் கமல் ரொம்ப பளபளன்னு இருக்கும். அதனால இந்த பிள்ளைங்களுக்கு வெளியிருந்து வர்ற பாசம் ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப சூதிங்காக அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒரிஜினல் ஆழம் ஜாஸ்தி, மேலே அது பகட்டாக இருக்காது. அது பிள்ளைகளுக்கு புரியலை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பாசம் காட்டி, அது ஒரு கொஞ்சம் எதனா ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிட்றனா அதுக்கு விதவிதமாக ஏதாவது கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி பெற்றோருக்கு விரோதமாக அவங்கள ட்விஸ்ட் பண்ணி விடுறது. பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைங்க எழும்புறத மாதிரி ஒரு வேதனை பெற்றோருக்கு எதுவுமே இல்லை. எந்த தாய் தகப்பனுக்கும் அப்படி வரக்கூடாது. ஆசையாய் வளர்த்த பிள்ளைகள் விரோதமாக எழும்பி அம்மாவும் அப்பாவும் ஊரை விட்டே ஓடுனது எனக்கு தெரியும். பெற்றோரை கேள்வி கேட்கறது, தூஷணமாக பேசுறது, தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம். அந்த வார்த்தையினுடைய ஆழம் புரியுதா? இன்னைக்கு தான் கரண்ட்டு, அன்னைக்கெல்லாம் தீப்பந்தத்தை வச்சுட்டு தான் இருட்டில் போனோம். ஒரு கெஸ்டில் தான் போவாங்களாம். அங்கே பாம்பு படுத்திருக்கான்னு தெரியாது, புலி படுத்திருக்கான்னு தெரியாது, குழி இருக்குதா, அதில் பாதாளம் இருக்குதா, கிணறுக்கு செவுறு கூட கட்ட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல, மொட்டை கிணறாக இருக்கும். ஒரு கெஸ்ஸில் ஒரு சின்ன குழு தான் அந்த விளக்கு, தீப்பந்தம். இருட்டுக்குள்ளே போகும்போது அது அணைஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும்? எதிர்காலமே கேள்விக்குறி. ஆனால் பிள்ளைங்க சீக்கிரம் பெற்றோரை தூஷிக்கிறாங்க,
பெற்றோருக்கு விரோதமாக எழும்புறாங்க. சுயநலம் இல்லாத ஒரு அன்பு பெற்றோருடைய அன்பு தான். பிள்ளைங்களை அப்படி எந்த மனுஷனும் திசை திரும்பக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைங்க சில பேர் அம்மா அப்பாவை அவ்வளோ பகைக்கிறாங்க. அம்மாவை கண்டாலே ஆகாது, அப்பாவை கண்டாலே ஆகாது. யாராவது பிள்ளைங்க இதை கவனிக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் சாரி கேட்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். எத்தனையோ பிரேதங்கள் மேலே பிள்ளைகள் விழுந்து அம்மா சாரி அப்பா சாரின்னு அழுகிறத நான் கண்கூடா பார்த்துருக்கேன். தயவு செய்து பெற்றோருக்கு விரோதமாக அப்படி எழும்பவே கூடாது. நம்மளும் ஜெபிக்கலாமா? பிள்ளைகளை அப்படி தூண்டுகிற எல்லா கிரியைகளை ஆண்டவர் சர்வநாசம் பண்ணும்படி ஜெபிக்கணும். வேதத்தில் அப்சலோம் என்ன பண்றாரு? அப்பாக்கு எல்லாரையும் கட்டி 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 பிடிச்சி முத்தம் கொடுத்து, அவரெல்லாம் கவனிக்க மாட்டாரு, நான் கவனிக்கிறவா. அப்பாக்கு விரோதமாக எழும்புறது. ஆனா அவன் சாகும் பொழுது தாவீது அழுவார், அப்சலோமே என் மகனே, உனக்கு பதில் நான் மரிச்சிருந்தா நல்லா இருக்குமே. அதுதான் தகப்பன். பச்சைபால் இடத்துல பாவம் செஞ்சுட்டு பிறக்கிற குழந்தை, அது அவலட்சணமும் கேவலமுமா இருக்கும். அந்த குழந்தை ஏதோ நோய்வாய்ப்பட்டு அது மறிக்கும். அது அவர் அப்பான்னு கூப்பிடல, அவர் அதை கைகளை எடுத்து கொஞ்சலை. ஆனால் அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றிடலான்னு சவரம் பண்ணாமல், ராஜா எப்படி வஸ்திரம் தரிச்சுக்குவார், கம்பலெல்லாம் கூட போட்டுக்குவாங்க ராஜாக்கள் அந்த காலத்தில். தன்னுடைய உடைமைகள் நகைகள் எதையும் பார்க்காம கவுந்து உபவாசத்தோடு அழுது 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 அழுது. அதுதான் தகப்பனுடைய இருதயம். சகோதரனை விட அப்பா ஒருபடி மேலே. இளைய குமாரன் சொத்து, யார் சொத்தை பிடிங்கிட்டு போனார்? அவரோட ஷேரை தான் பிடிங்கிட்டு போனார். நஷ்டம் அப்பாவுக்கு தான், அண்ணனுக்கு ஒன்றும் இல்லை. அண்ணனோட பங்கு அண்ணனுக்கு போயிடுச்சு. அவன் திரும்பி வரும்போது அப்பா சொல்கிற வார்த்தை வந்து, இவன் மரித்தான் மறுபடியும் பிழைச்சான். அண்ணன் என்ன வார்த்தை சொல்லுவான்? வேசிகள் இடத்துல ஆசையை அழிச்சவன். இந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு வித்தியாசம் தருதா? இந்த வார்த்தை ஆசிட்ல முக்கின மாதிரி இல்லை. தகப்பன் இருதயம் என்னைக்கும் அப்படிதான். பிள்ளைகள் என்னைக்கும் பெற்றோரை தூஷிக்கிற துணிகரம் அவங்களுக்கு வரவே கூடாது. அவனுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும். அப்படின்னா உனக்கு எதிர்காலமே இல்லைப்பா, உன் எதிர்காலம் இருட்டு. உன் வழியில உன் தீபம் அணைஞ்சு போவோம்னா இருட்டுதான். நீ அங்க எந்த ஆபத்து உனக்கு வரும்னு சொல்லவே முடியாது. இதை தான் பைபிள் சொல்லுது. கண்களை மூடலாமா? பெற்றோர் இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் பிள்ளைக்கு நான் நல்ல அம்மாவா நடக்காம இருந்திருந்தா நான் என்னை மாத்திக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு நான் ஏதாவது உன்மாதிரி வைக்க தவறி இருந்தா நான் என்னை மாத்திக்கிறேன். ஆனா எனக்கு விரோதமா என் பிள்ளைங்க எழும்ப கூடாது ஆண்டவரே. அப்படி ட்விஸ்ட் பண்ணுகிற மனிதனுடைய ஆவிகள் அவர்களை விட்டு அகன்று போகட்டும். இருதயத்தில் எழும்புகிற எண்ண அலைகள் இயேசுவின் நாமத்தில் சிறைபிடிக்கப்படுவதாக. ராஜா ஆண்டவரே, ஒரு அந்யோன்யம் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். அப்பா கூட பல வருடமா பேசாத பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். அம்மாவை உக்கிர பகையா பகைக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். பிள்ளைகள் மேல பாசம் இல்லாத தாய்மார்களுடைய இருதயம் அப்பா அன்பினால நிரப்பப்படட்டும் ஐயா. அப்படிப்பட்ட சொந்தங்கள் எல்லாம் விலகட்டும். அந்த பிள்ளைகளை விட்டு அவங்க இருதயம் உணரட்டும், தாயின் அன்பை உணரட்டும், தகப்பனின் தியாகத்தை உணரட்டும் ஐயா. தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிற துணிகரம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் வராதபடிக்கு ஒரு பரிசுத்தமாக்கப்படுகிற தேவனுடைய பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும் ஐயா, நிரப்பட்டும் ஐயா, நிரப்பட்டும் ஐயா. குடும்பங்கள் அந்யோன்யமாய் இருக்கட்டும் ஐயா, அன்பு பெருகட்டும் ஐயா. வருகை பரியந்தம் அப்பா உமக்கு சாட்சிகளாய் அப்பா எல்லாரும் ஆச்சரியப்படும்படி எங்க பிள்ளைகள் உமக்குள்ளாய் வளரட்டும் ஐயா. குடும்பங்கள் அன்பினால வேறு ஒன்றப்படட்டும் ஐயா, சீர் பொருந்தப்படட்டும் ஐயா. சமாதான நதி போல் பாய்வதை எங்க கண்கள் காணட்டும் ஐயா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நீர் அப்படியாய் செய்ய போகிறபடினால நன்றி.
எங்கள் கண்கள் அதை காண போகிறபடினால நன்றி. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டு எங்கள் இருதயம் உமக்குள்ளாய் பூரித்து மகிழும்படி நாங்கள் உம்மிடத்துல கேட்கிறோம் ஐயா. கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். 8வது ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் உங்கள் எல்லாரையும் எழுந்து நிற்கணும்னு நான் கேட்குறேன். முடிஞ்சவங்க எழுந்து நின்று கொள்ளலாம், முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, சரீரப்பிரகமாகவோ மனதிலையோ ஸ்பெஷல் சில்ட்ரன் இல்லையா, தே நீட் ஸ்பெஷல் கன்சர்ன். அப்படி அந்த பெற்றோருக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் தெரியுமா? எனக்கு பிள்ளைங்க கை குழந்தையாக இருக்கும் போது டாக்டர்கிட்ட போய் மருந்து கொடுத்தா 2-3 நாள் கழித்து தான் சரியாகும். அதுக்கு ஒரு காய்ச்சல் தான் வந்திருக்கும். மண்டையை போய் செவுத்துல முட்டிக்கலான்ற அளவு டிப்ரெஷனாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நல்லா ஆச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்படியும் 3 நாள் சரியாயிடும்னு தெரியும். ஆனால் அந்த நிமிஷம் ஓன்னு அழலான்னு இருக்கும். காலமெல்லாம் சரீரத்தில் இல்லை மனதில் பலவீனமான பிள்ளைகளை சுமக்கிற தாயை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த அம்மா அப்பாவை நினைச்சு பாருங்க. என் வயதையொத்த பெண்மணிகள் அழகா தலை சீவின்னு அழகா ட்ரெஸ் பண்ணின்னு வர்றதை நான் பார்க்குறேன். ஆனால் பலவீனமான பிள்ளைய வச்சிருக்க அம்மாவை பாருங்க, அவங்க ஒரு க்ரூமிங்கில் இருக்க மாட்டாங்க. அவங்களால தன்னை ஒரு க்ரூமாக காமிச்சிக்க முடியாது. ஏன்? நேரமும் இல்லை, மனசும் இல்லை. ஊனன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்படி இருக்க பிள்ளைங்க இப்போ ஃபிசிக்கலி அவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம டவுன் சிண்ட்ரோம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஆட்டிசம் இதெல்லாம் நம்ம இப்போ தான் கேள்விப்படுறோம். இதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருந்து நமக்கு பேர் தெரியலையா? மன இறுக்கம்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கு எப்படி மன இறுக்கம் வரும்? சின்ன வயசு கவலை இல்லாமல் மனசு ரெக்க கட்டி பறக்கணும் இல்லை, பட்டர்ஃப்ளை மாதிரி சுத்த வேண்டிய வயசாச்சு. அதுங்களுக்குள்ள மன இறுக்கம். குழந்தைகளுக்கு மன அழுத்தம். என்னத்தை பாரம் அவங்களுக்கு மனம் அழுந்துறதுக்கு? அதுக்கு தான் அம்மா அப்பா இருக்கிறோம்ல. அப்படிப்பட்ட குழந்தைகள், அந்த மாதிரி குழந்தைய வளர்க்குற தாய்க்காக ரொம்ப ஜெபிக்கணும். நம்ம எல்லாரை விட பல மடங்கு டிப்ரெஷனில் இருப்பாங்க. அம்மானு கூப்பிடாத பிள்ளைய வச்சிருக்கிற தாயை நினைச்சு பாருங்க. சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அந்த மாதிரி விசேஷமான குழந்தைகளுக்காக விசேஷ ஜெபம். தாவீதுக்கு ஒரு குழந்தை இருந்தான். அவன் பேர் என்ன தெரியுமா? மேவிபோசேத். அவன் பிறக்கும் போது நல்லா தான் இருந்தான். அத்தனை வருஷம் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி ட்ரெஸ் மாற்றி விட்ட நர்ஸ், வேலைக்கார அம்மா, அவசரத்தை தூக்கின்னு போகும்போது கை தடுமாறி கீழே விட்டு அது மேலேயே விழுந்துச்சோ என்னவோ தெரியல. அந்த குழந்தை 2 கால்களும் முடமானான். எந்த கை நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, நடந்து போய் ஒரு கையில் ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம். வாய் மட்டும் பேச முடியாட்டி பரவாயில்ல, எங்கே வேணாலும் போகலாம். 2 காலும் முடியலன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து போவதற்கே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணணும்ல. கால் முடியலன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை? 38 வருஷம் பெதஸ்தா குளத்துல ஒரு மனுஷன், 38 long years. ஏன் அத்தனை வருஷம் காத்து கிடக்கிறான்? இங்க எனக்கு சுகம் கிடைக்கும் தெரியும், என்னை குளத்தில் இறக்க ஆள் இல்லை. பிகாஸ் அவன் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 20-30 அடி, ஒரு 4 அடி தள்ளி போனோம்னா கூட அவன் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ற நிலைமை. இந்த குழந்தைக்கு 2 காலம் இல்லை. ஆனா ராஜா என்ன பண்றான்? அந்த குழந்தைய தான் அரண்மனையில கொண்டு வந்து வச்சு காலமெல்லாம் போஷிக்கிறான். சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை வைக்கிறவர் என் ஆண்டவர். என்னை விட ஒரு முடியாத மனதளவிலோ உடல் அளவிலோ மூளை அளவிலோ ஏதோ ஒண்ணுல பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்கன்னா நான் முதல்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அடுத்த உதவி செய்யறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணணும். அந்த தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கணும். அவங்க மனநிலையை வார்த்தையால சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற தாயை பார்த்துருக்கேன். அந்த பிள்ளைய பார்த்து அவங்களே கொஞ்சம் அப்படியே ஆயிடுவாங்க. அவங்களே ரொம்ப படபடப்பா, ரொம்ப பலவீனமா, ஒரு நார்மலாவே அவங்கள பார்க்கவே முடியாது. ரொம்ப இருதயம் தொய்ந்து போன நிலையில இருப்பாங்க. கண்களை மூடலாமா? அற்புதம் செய்
செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உங்களுக்கு தெரிஞ்ச பலவீனமான குழந்தைங்க மனசுல, சரீரத்துல, சைக்காலஜிக்கலா அவங்க பேரெல்லாம் மனசுல சொல்லுங்க. பேதுரு யோவானும் அத்தனை வருஷம் முடமான மனிதன் அந்த ஆலயத்தில் பிச்சை எடுத்தது கிட்ட பொண்ணும் பொருளும் என்னிடத்துல இல்லை. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனும் பொழுது குதித்து எழுந்து நின்று நடந்தானே. அந்த மாதிரி அற்புதத்தை நாங்க பார்க்கணும். பத்திமேயு குருடனுக்கு கண்கள் திறக்கப்பட்ட மாதிரி அற்புதத்தை நாங்க பார்க்கணும். பெதஸ்தா குளத்துல 38 வருஷம் இருந்த குணமானதை நாங்க பார்க்கணும். படுக்கையில மேல் வீட்டு கூரையை இறக்கி திமிர்வாதக்காரன் சுகமாய் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்த அற்புதங்களை எங்க வாழ்க்கையில நாங்க பார்க்கணுமே. நொந்து நொந்து கொஞ்சம் நிமிர முடியாத கூடிகளை போல வாழ்கிற தாய்மார்கள் இருதயத்தை பாருங்க. வாழ்க்கையே டிப்ரெஷன்ல போக்கி கொண்டிருக்கிற தகப்பனை பாருங்க. அம்மாடு கூட கூப்பிடாத பிள்ளைய வச்சுட்டு கண்ணீர் வடிக்கிற தாய்களை பாருங்க. பாருங்க ஆண்டவரே, ஆறுதல்களின் தேவன் உமக்கு நாமம் உண்டு. உமது ஆறுதல்கள் நாங்க ஜெபிக்கிற இந்த நிமிஷம் அவங்க இருக்கிற அறைகளில் பிரவேசிக்கட்டும் ஐயா. உங்க கண்கள் உங்க கரங்கள் அவங்க கண்களில் வழிகிற கண்ணீரை துடைக்கட்டும் ஐயா. அவங்க இருதயத்தினுடைய ஏக்கங்களை உமது வார்த்தைகள் தேற்றட்டும் ஐயா. எங்க வார்த்தைகள் தேற்றாத ஆண்டவரே, எங்க முழங்கால்கள் அவங்க காயங்களை ஆற்றோன்னு நம்புறோம் ஐயா. அப்படிப்பட்ட தாய்மார் தகப்பனை உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா. எனக்கு பிள்ளை கூட இல்லைன்னு காத்து கிடக்கிற தாய் தகப்பனை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கான உபாச ஜபம் எனக்கானதல்ல. நான் தான் பிள்ளை இல்லாத மலடி ஆயிற்றே. எனக்கு தான் பிள்ளை பேருன்ற பாக்கியமே இல்லையேன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்காக நான் வர்றேன். அந்த கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. எப்பதான் அடைக்கப்பட்டவைகள் திறக்கப்படுவதாக. சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்கி வீட்டில மகிழ பண்ணுகிறவர் என்பதை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிரூபிப்பீராக ராஜா. அப்பா, ஒன்றாகிலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி ஈன்றவைகளா இருக்கும் என்ற வாக்குத்தத்தம் பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஐயா. பலவீனப்பட்ட பிள்ளைகளுடைய சரீரங்கள் பலனடைவதாக. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், எளியவர்களுடைய நியாயத்தை புரட்டாதபடி நினைவு கூறுகிற தெய்வம். நீர் நினைவு கூறுகிற தெய்வம் ஐயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். எங்க பிள்ளைகளை நீங்க நினைக்கணும் ஆண்டவரே. பலவீனமா இருக்கிற பிள்ளைங்களை நீங்க நினைக்கணும் ஆண்டவரே. உமது அற்புதத்தின் கரம் நீட்டப்படணும் ஆண்டவரே. என் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளைய யாரு பாப்பா? நான் மரித்து போனா என் பிள்ளைக்கு யாரு?
உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வாக்குத்தத்தம் முக்கியமாய் பலவீனமான பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய்மார்கள் தகப்பனுடைய இருதயத்தில் பசுமர தாடிய போல எழுதப்படட்டும் ஐயா, எழுதப்படட்டும் ஐயா, எழுதப்படட்டும் ஐயா. எங்க கண்ணீர்கள் எல்லாம் நீங்க துருத்தியில வைக்கிறீங்கப்பா. எங்க அழுகைகள் ஏக்க பெருமூச்சுகளை கூட நீங்க கணக்குல வைத்திருக்கிறீங்கப்பா. என் பிள்ளைய பத்தி எனக்கு கவலையே இல்லை, என் பிள்ளைய பத்தி எதிர்காலம் எனக்கு சமாதானமா இருக்குது ஒவ்வொருத்தரும் சொல்லணும் ஆண்டவரே. அந்த இருதயம் எல்லாம் தைரியப்படட்டும் ஐயா. உமக்குள்ளாய் ஸ்திரப்பட வேரூன்றப்பட அவநம்பிக்கைகள் இயேசுவின் நாமத்துல மாறட்டும் ஐயா. மருத்துவமனைக்கு சுமந்து இளைத்து போன இருதயங்கள் இனி ஒரு நாளும் மருத்துவமனை வாசலை தொடக்கூடாது. மருத்துவர்கள் உரைத்த வார்த்தைகள் எல்லாம் வேதத்தின்படி மாற்றி அமைக்கப்படுவதாக. உடைக்க முத்திரைகள் எல்லாம் இதுதான் நியமிக்கப்பட்ட முத்திரைகளை இயேசுவின் நாமத்துல உடைக்கிறான். எங்க கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே, நீர் இன்றளவும் அற்புதம் செய்கிறவர்னு எங்க கண்களை அறிந்து கொள்ளணும். அநேகருக்கு நாங்க சாட்சியா இருக்கணும்ப்பா. பலன் அடைவதாக உம் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். உட்காரலாமா? அடுத்து நம்ம ஜெபிக்க போறது பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசு. என்ன? ஆமா, அகால மரணங்கள் உண்டாகவே கூடாது. நான் சின்னவன் டெலிவரிக்கு போயிருக்கும்பொழுது, ஜோச்சோ டெலிவரிக்கு போயிருக்கும்போது நம்ம சர்ச்சில் ஒரு 10 வயது குழந்தைய பாஸ்டர் அடக்கம் பண்ணார். அடக்கம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொன்னார், அந்த குழந்தைய அடக்கம் பண்ணும்போது எனக்கு மனசே நல்லால. அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இனி ஏன் ஆயுசு முடிகிற வரைக்கும் அற்ப ஆயுசில் ஒருத்தரையும் நான் அடக்கம் பண்ணக்கூடாது. முக்கியமாக குழந்தைங்கள நான் அடக்கம் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு குழந்தைய கூட நம்ம அடக்கம் பண்ணவே இல்லை. குழந்தை அடக்கன்றதே இல்லை. அதனால் பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசு. கடந்த நாட்களில் செய்தி மதுரையில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு கோல்டுன்னு ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க. அவர் வந்து பவர் அதிகமான மெடிசனை கொடுத்துருக்கிறார், அறியாமல் கொடுத்துட்டாரோ. அதே மாதிரி ஒரு டியூரேஷன் இருக்குது, 6 hours once அதான் அந்த மருந்து கொடுக்கணும், 12 hours once. டாக்டர் எப்படி சொல்கிறாங்களோ அப்படித்தான் கேட்கணும். அதுக்கு தானே படிச்சிருக்காங்க. இந்த அம்மா குழந்தைக்கு சரியானா போதும்னு அந்த டைம் ஏன்னா அந்த மருந்தோட பவர் அத்தனை மணி நேரம் நம்ம உடம்புல இருக்கும். அதோடய நம்ம கொடுத்தோம்னா எக்ஸ்ட்ரா மெடிக்கேஷன் ஆகிடும். அதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. டைமை பார்த்து தான் கொடுக்கணும். டாக்டர் சொல்கிற அளவு 3.5 mlனா அவளை தான் கொடுக்கணும். இவங்க கொடுத்து அந்த குழந்தை மரித்து போச்சு. குளிக்க வைக்கும் போது நர்ஸ் கை நழுவி விழுந்து செத்து போன பிள்ளைகள் உண்டு. அம்மா அப்பா கோபத்தில் அடிச்சு செத்து போன பிள்ளைங்க உண்டு. டீச்சர் அடிச்சு செத்து போன ஊனமான குழந்தைங்க உண்டு. தெரியுமா? அறியாம ஆபத்து. குழந்தைங்களுக்கு தீர்க்காயுசு வேணும். எல்லா அம்மா அப்பாவும் சொல்லணும், என்ன என் பிள்ளை அடக்கம் பண்ணணும், நான் என் பிள்ளைய அடக்கம் பண்ணக்கூடாது. பிள்ளைங்க பெற்றவங்களை அடக்கம் பண்ணலாம், பெற்றவங்க பிள்ளைங்களை அடக்கம் பண்ணுறது மாதிரி ஒரு வேதனை யாருக்குமே வரக்கூடாது. நான் பார்த்துருக்கேன். 30 வருஷம் ஆகிருக்கும் மகன் செத்து. 30 வருஷம் போனால் நேற்று செத்த மாதிரி அந்த அம்மா அழுவாங்க. அந்த வீடெல்லாம் மெயின்டைன் பண்ணலை. தலை அவங்க ஒரு கோலம், வீடு ஒரு கோலம். அதுக்கு முன்னாடி அவங்க யார்? அவங்க ஒரு பயங்கரமான நல்ல டீச்சர், அவ்வளோ டீசெண்டாக இருந்தவங்க. எப்படி ஆனாங்க? நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் ஆறுதல் ஆயிக்குவாங்க. அப்படியெல்லாம் ஆக முடியாது. 30-40 வருஷம் கழித்து கூட நேற்று இறந்த மாதிரி விக்கி அழுகிறத நான் பார்த்துருக்குறேன். காலத்தால் அது சமாதானம் ஆகாது. பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாவை அடக்கம் பண்ணலாம், அவங்க காலம் முடிஞ்சது, அவ்வளோதான். அது பண்ணி தானே ஆகணும். ஆனால் பெற்றோர் பிள்ளைகளை அடக்கம் பண்ணுற சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. அதுக்காகவும் ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு தீர்க்காயுசு. பிள்ளையை இழந்து தவிக்கிற தாய்மார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு நம்ம ஜெபிக்கணும்.
தாங்க முடியாத துக்கம் இல்லையா? நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு கொள்ளலாம். முடிந்தவங்க எல்லாம் முழங்கால் படிட்டு முதல்ல ஜெபிக்க போகிறோம். என் பிள்ளைக்கு தீர்க்காயுசு ஆண்டவரே, ஆயுசு உமது கரத்தில் இருக்கிறது, தீர்க்காயுசு உமது வலது கைகளில் இருக்கிறதப்பா. அவனுடைய ஜீவன் உங்க பார்வைக்கு அருமையா இருக்கட்டும் ஐயா. ஒரு சின்ன மெடிக்கேஷன்ல கூட பிள்ளைக்கு உயிர் போயிடும். எப்ப ஆபத்து எங்க வருது நமக்கு தெரியாது. ஒண்ணு செத்து போயிடுவான், இல்லைன்னா நடைவனமா வாழுவான். ரெண்டுமே இருக்கக்கூடாதுப்பா. இப்ப நம்ம பிள்ளைங்க, சபை பிள்ளைங்க, எல்லா குழந்தைகளையும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்கலாம். அவங்க ஜீவனை உமது கையில ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஜீவன் உமது பார்வைக்கு அருமையாய் இருக்கட்டும். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அந்த வார்த்தை 17 வருடங்கள் கழித்தும் கூட உங்க செவிகளில் அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. நினைவுல இருந்துச்சு இல்லப்பா. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் உமக்கு முன்பாக சாகாமல் பிழைத்திருப்பார்களாக. தீர்க்காயுசு, சரீர சுகம் உண்டாகட்டும் ஐயா. பிள்ளைகளை இழந்திருக்கிற தாய்மார்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? முதிரா பிண்டமாய் 8 மாதத்துல மரித்த பிள்ளைய நினைச்சு இந்த செகண்ட் கூட அழற தாயை நான் பார்த்துருக்கேன். என் கர்ப்பமே என் பிள்ளைய வேணான்னு சொல்லிருச்சே, அம்மானு கூட கூப்பிடாம செத்து போச்சேன்னு இந்த நிமிஷம் நினைக்கிற தாயை கூட நான் பார்த்திருக்கிறேன். அவங்க இருதயங்கள்ல ஆண்டவர் மட்டும்தான் ஆறுதல் படுத்த முடியும். ஜெபிக்கலாமா? ஆறுதல் தருகிற தெய்வமே, உமது ஆறுதலின் கரம் அந்த தாய்மார்கள் தகப்பனுடைய இருதயத்திற்கு நேராய் நீட்டப்படுவதாக. கண்களில் வடுகிற கண்ணீர் துடைக்கப்படுவதாக. ஆறுதல்களின் தேவன் சகல ஆறுதல்களும் அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும் ஐயா, நிரப்பட்டும் ஐயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமே, எவ்வளவு இன்பமானது. எங்க வார்த்தைகள் தர முடியாத ஆறுதல், 1000 பேர் கூடி வந்து சொன்னாலும் தர முடியாத ஆறுதல் நீங்க தருகிற ஒரு வார்த்தையில உண்டு ஆண்டவரே. உங்க பிரசன்னம் உங்க பிள்ளைகளை நிரப்பட்டும், ஆற்றட்டும், தேற்றட்டும். அநேகர் சொல்லணும், இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த துக்கத்தை யாரோ எடுத்து வெளியே போட்ட மாதிரி இருந்துச்சு, பாரமான என் இருதயம் லகுவாய் மாறிட்டுன்னு அநேக தாய்மார்கள் தகப்பன்மார்கள் சாட்சி சொல்லுவதை எங்க காதுகள் கேட்கணும் ஆண்டவரே. ஜெபிக்கிற இந்த நிமிஷம் அவங்க இருதயம் ஆற்றப்படட்டும் ஐயா, தேற்றப்படட்டும் ஐயா, தைரியப்படட்டும் ஐயா. உமது கிருபாசன தண்டை கிட்டி சேருகிற அனுபவம் உண்டாகட்டும் ஐயா. எங்க பிள்ளைகள் உமக்கு முன்பாய் வாழட்டும் ஐயா. கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் அமர்ந்து கொள்ளலாம். இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்றதை நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் பிள்ளைய தருவேன். அதுக்குள்ள ஆகார் சொன்னாங்கன்னு இவர் சாராள் சொன்னாங்கன்னு ஆகார கல்யாணம் பண்ணி இஸ்மவேல் பிறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆகார கல்யாணம் பண்ணா அதெல்லாம் எனக்கு கணக்கு இல்லைப்பா, எனக்கு சாராள் தான் என் கணக்குப்படி. சாராள் இடத்துல பிறக்கிறது தான் உன் குழந்தை. நீ ஆகார்கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாமுக்குள்ள ஒரு தொய்வு, எனக்கு 99 வயசாயிடுச்சு, இனி எனக்கு எங்க பிள்ளை பிறக்க போகுது, உற்றுங்க ஆண்டவரே, என் மனைவிக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்றது என்ன ஜெபம்னா அது இல்லைன்னா இது. அதுக்கு ஆண்டவர் ஏதாவது பதில் சொன்னாரான்னு நீங்க வேதத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு பதிலுமே சொல்ல மாட்டார். இன்னைக்கு காலையில ஒரு மகள் என் இடத்துல ஃபோன் பண்ணி, அக்கா எவ்வளோ ஜெபம் பண்ற ஒரு குழந்தைக்காக ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டேன்றாரு. சில நேரத்தில் பதில் சொல்ல மாட்டாரு, ஆனா அவர் செவிடெல்லாம் இல்லை, காதில் போய்கிட்டே இருக்கும். இருதயத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் பதில் சொல்லலைன்றதுனால எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் பதில் சொல்லலைன்றதுனால
என் ஜெபம் ஆண்டவர் காதுல ஏறலன்னு அர்த்தம் இல்லை. அவர் அமைதியா இருப்பாரு, ஆனா அதெல்லாம் சேவிங்ல இருக்கும். எத்தனை வருஷம் சேவிங் தெரியுமா? நான் மறந்துடுவேன், அவர் ஞாபகம் வச்சிருப்பார். அப்போ ஒரு 2ஆம் பட்ச ஜெபம் தான் அது. பரவாயில்ல ஆண்டவரே, ஈசாக்கு பிறக்கிறானோ இல்லையா, இவன் பொழைச்சா கூட போதும். ஆண்டவர் பதிலே பேசல. சரி ஆமா இல்லை ஒண்ணுமே சொல்ல, காதுல வாங்காத மாதிரி போயிட்டார். வாக்குதத்தம் உரைத்தது உரைக்கப்பட்டது, அது தான் உரைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் போகாது. அதே மாதிரி அந்த வாக்குதத்தம் இட் கேம் டு பாஸ். வயசான காலத்தில் சரீரம் செத்த அப்படிப்பட்ட ஒரு கர்ப்பத்தில் கூட ஒரு பிள்ளைய குறையில்லாமல் ஆண்டவர் கொடுத்தார். இது எல்லாருக்கும் தகுந்த ஒரு வார்த்தை. பிள்ளை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள சின்ன சின்ன லடாய் இவரை வெளியே அனுப்புகிறாங்க. அனுப்பும் பொழுது இஸ்மவேலுக்கு ஒரு 17 அல்லது 18 வயது இருந்திருக்க வேண்டும். அடோலசன்ஸ், அந்த வயசு, அவன் அந்த வாலிப பருவத்தை எட்டுகிற அந்த வயசு. அத்தனை வருஷம் கழிச்சு போகும்போது ஆகாரும் வனாந்தரத்தில் தான் இருக்கிறா, இஸ்மவேலும் வனாந்தரத்தில் தான் இருக்கிறாங்க 2 பேரும். ஆனால் இவன் தாகத்தில் விடாய்த்து உயிர் போகிற மாதிரி ஆயிட்டான். அந்த அம்மா நல்லா குத்துக்கல் மாதிரி இருக்கிறாங்க. எப்படி? இஸ்மவேல் பிறந்தது என்னவோ அந்த வேலைக்காரியின் இடத்துல, ஆனால் அரண்மனையில் அவன் வளர்ந்தது எல்லாமே ராஜ வாழ்க்கை தான் வாழ்கிறான். அவனுக்கு வெயில் தெரியாது, தாகம் தெரியாது, கஷ்டம் தெரியாது. சொல்லப்போனால் மினி ரவுடி. இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் வேலைக்காரி பையன்னு, அவனுக்கு தெரியாது. அப்போ இவன் எல்லாத்துக்கிட்டையும் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவங்கெல்லாம் மனசில் பொறுமிக்கிட்டு இருந்திருப்பாங்க, வேலைக்காரன் பிள்ளைக்கு கொழுப்ப பாரு. அதுதான் எல்லாருடைய கரமும் அவனுக்கு விரோதமாக இருந்ததுன்னு வசனம் இருக்கா. கொஞ்சம் ஆசையாக வளர்த்துட்டாரு. ஆண்டவர் துரத்துங்கிறார். மனைவி பேச்ச போயிட்டு தானே கல்யாணம் பண்ண ஆகார. மனைவி சொல்ற துரத்து. என்ன பண்ண முடியும்? பிள்ளைய பலியிடுன்னு சொன்னாலே பலியிடுற இருதயம் தான் ஆபிரகாமோட இருதயம். அனுப்பி விடணும் போது அனுப்பி விடாமல் இருப்பாரா? துருத்தியில் தண்ணி சாப்பாடு கொடுத்து போக போக கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். அனுப்பி விட்டாரு. இந்த அம்மா அடிமை, நல்ல பொண்ணா இருந்திருப்பாங்க ஆகார். இந்த அம்மாவுக்கு பசி பட்டினி கஷ்டம் வெயில் எல்லாம் பழகி இருக்கும். அதனால இவங்களால சர்வைவ் ஆக முடியுது. ஏற்கனவே இவங்களை தூதன் மனாந்தரத்தில் தானே பார்க்குறாரு. பார்த்து தானே நீ போ அடங்கி ஒன்னாச்சார இடத்துல இருன்னு சொல்றாரு. இவங்களுக்கு இது பழக்கப்பட்டதுனால இவங்களால அதை தாங்க முடியுது. ரொம்ப பேம்பர்டு பேபி இஸ்மவேலால முடியலை. அவன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து மெத்தையில் தூங்கி ஜம்முன்னு இருந்தவனுக்கு தாங்க முடியல. உயிர் போகுது. இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களா? நல்லா கவனிக்கணும். இஸ்மவேல் உயிர் போற மாதிரி தாகத்தில் அரை உயிரா இருக்கிறார், குற்றுயிராய் கிடக்கிறார். இது தாவீதுக்கும் தெரியாது. தண்ணி கொடுக்க யாரும் இல்லை. வனாந்திரம்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, அதான் வனாந்திரம். இந்த அம்மா இந்த பிள்ளை சாவறதை நான் பார்க்க மாட்டேன்னு அம்பு எய்கிற தூரம்னா கொஞ்சம் தூரத்தில் போய் உக்காந்துக்குச்சு. உக்காந்துட்டு ஓடு ஒப்பாரி வைக்குது. ஜெபம் பண்ணலை. ஓடு அழுகிற சத்தம் எப்படி இருக்கும்? கத்தி அழறாங்க. உயிர் போகும்போது அவன் எப்படி அழுதுருப்பான்? முனகி இருப்பான். தண்ணி சின்ன சத்தமா. வசனம் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அழுது யாரு? ஆகார். செத்து கிடக்கிறவங்களுக்கு துக்கமா, பார்க்குறவங்களுக்கு துக்கமா? பணமாக இருக்கிறவங்க நிம்மதியாக படுத்து தூங்கி ஆண்டவர்கிட்ட போயிடுவாங்க. இருக்கிறவங்க தான் அழுவோம். அவன் உயிருக்கு குற்றுயிராக துடிச்சுக்கிட்டு இருக்கிறவனை விட பார்க்கிற தாய்க்கு தானே அந்த கொடுமை ஜாஸ்தி இருக்கும். அவ்வளோ வேதனை. இவன் அழறா. இந்த சத்தம் ஆண்டவர் காதில் உழல. கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஏன்னா 17 வருஷத்துக்கு முன்னாடி, 18 அல்லது 17 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இஸ்மவேலுக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஆமா சொல்லனாலும் கப்புனு பிடிச்சிக்கிட்டார் ஆண்டவர். அத்தனை வருஷம் ஆனாலும் அவன் சாவ மாட்டான்டா. நீ ஜெபம் பண்ணிட்டல்ல, அவனை சாவ விட மாட்டேன். வனாந்திரமா, தண்ணி இல்லையா, அவனுக்குன்னு ஒரு நீரூற்ற நான் உண்டாக்குவேன். இன்னைக்கு வரைக்கும் அதுல தண்ணி இருக்கு. ஒரு மனுஷன் கை தட்டுங்க.
தட்டணும்னு தோணினா தட்டிடணும். ஆண்டவருக்கு தானே மகிமை செலுத்தணும். ஒரு மனுஷனுக்கு தாகம், நீங்கள் பயங்கர தாகம், 1 லிட்டர் தண்ணி குடிப்பீங்களா? 1 லிட்டரே ஜாஸ்தி தான். ஆயுசுக்கும் இல்லை, வம்சாவழிக்கு கொடுக்குறா என் ஆண்டவர். நான் பண்ணுற ஜெபம் தரையிலேயே போவாது. நான் மறந்துடுவேன். 17 வருஷம் ஆனாலும் 27 வருஷம் ஆனாலும் கணக்கில் வைக்கிறவர் என் ஆண்டவர். அதுவும் பிள்ளைக்காக நான் பண்ணனா இன்னும் ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? எனக்கு என் பிள்ளை எவ்வளோ விசேஷமோ அதை விட என் ஆண்டவருக்கு என் பிள்ளை ரொம்ப விசேஷம். அல்லேலூயா. கரங்களை தட்டி 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 எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. அந்த ஆண்டவரை பார்த்து எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு, என் பிள்ளைக்கு, என் சந்ததிக்கு நல்லவர் அவர். நான் பண்ற ஒரு ஜெபத்தை நான் மறந்தாலும், யுகங்கள் ஆண்டு காலங்கள் கழிந்தாலும், நூற்றாண்டுகள் கழிந்தா கூட நினைவுல வைக்கிற அவரை போல நல்லவர் வேற யாரு இருக்க முடியும்? எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எல்லாரும் சொல்லுவோமா? எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இரும். இன்னொரு விசை அப்பாவை பார்த்து எல்லாருமா, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே, எப்படி நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஓ, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இருதயத்துல கை வச்சு எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இயேசுவே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருப்பவர். உமக்கு நன்றி ராஜா. தீர்க்காயுசு, சுகமும் ஐஸ்வர்யமும் உமது கரத்தில் இருக்கிறது ராஜா. நிறைவாய் நிறைவாய் நீர் அதை தருகிறபடியினால்